ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபீனிக்ஸ் ஃபயர். நான் உங்கள் ஃபீனிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம மைன்கிராஃப்ட் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகே, இந்த கேமோடைய கான்செப்ட் என்னென்னு உள்ளே போன உடனே சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த கேமில் வந்து நம்ம இந்த வேர்ல்டில் சர்வை பண்ணோம். ஷேடர் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த கேமோடைய கான்செப்ட் என்னென்னா, இது வேறு கடுப்புது. இந்த கேமோடைய கான்செப்ட் என்னென்னா, நம்ம வந்து திடீர்னு ஒரு இடத்துல வந்து சமன் ஆகும். அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து எண்டுன்ற ஒரு டைமென்ஷனில் இருக்கிற ட்ராகனை டிஃபீட் பண்ணும். அதுதான் இந்த கேமோடைய கான்செப்ட். ஓகே, எவ்வளோ நேரம் ஆகும்? சரி, வெளியே வந்தாச்சு. ஓகே, கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஏன்னா மொபைல் வெர்ஷனுக்கு இந்த ஷேடர் அப்ளை பண்ணியிருக்கல. இந்த ஷேடர் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஷேடர் நேம் எது, அதுக்கப்புறம் இந்த ஷேடர் எப்படி நான் எடுத்தேன்னு சொல்கிறேன். ஓகே, ஃப்ரீஸ் ஆகுது. முதல்ல இந்த ஸ்னோவை உடச்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னென்னா, நம்ம வந்து வில்லேஜ் தேடணும். அதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக ஒரு பிக்காக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் டூல்ஸ்க்கு அப்கிரேட் ஆக போகிறோம். ஏன்னு மேலே ஒரு டெக்ஸ்ட் வரும். ஸ்டக் ஆகிடுச்சு. மேலே ஒரு டெக்ஸ்ட் வரும். அந்த டெக்ஸ்ட்டை பார்த்துக்கோங்க. உடன் டூல்ஸை விட ஸ்டோன் டூல்ஸ் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்டோனை விட அயன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அயனை விட டைமண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் சம்மந்தமே இல்லாமல் கோல்டுன்னு ஒன்று இருக்கும். அது எதுக்கு இருக்குன்னு தான் எனக்கு தெரியல. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு நல்ல ஸ்பாட் கண்டுபிடிப்போம். இருங்க, எனக்கு கிராஃபிக்ஸ் வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரெடியூஷன் கம்மி பண்ணிக்கலாம். அதிகப்படுத்திக்கலாம். கம்மி பண்ணிக்கலாம் ரெசல்யூஷனை. 66 இல்லை, ஒரு மாதிரி லேக் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு இல்லை. எனக்கு என்னவோ செட் ஆகும்னு தோணலையே. வேணாம், இருங்க கொஞ்ச நேரம் விளையாண்டு பார்ப்போம். இல்லை ரொம்ப ஸ்டக் ஆகுது. சரி, நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல ஸ்டோன் மைன் பண்ணலாம். ஓகேனா ரெசல்யூஷன் வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டோன் மைன் பண்ணுறதுக்கு முன்னாடி பிக்காக்ஸ் செய்யணும். பிக்காக்ஸ் வந்து நம்ம கிராஃப்டிங் டேபிளில் தான் பண்ணுவோம். கிராஃப்டிங் டேபிளுக்கு உட்டு வேணும். உட் பிளாங்க்ஸ் வேணும். ஐயோ ஸ்டிக்கு. சரி, இன்னும் கொஞ்சம் பிளாங்க்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கிராஃப்டிங் டேபிள் பண்ணிக்கலாம். கிராஃப்டிங் டேபிள் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த கிராஃப்டிங் டேபிளை ப்ளேஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோன்னா 8 ஸ்லாட் இருக்கா. அதுக்கப்புறம் இந்த 8 ஸ்லாட்லேருந்து நான் பிக்காக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஸ்டோன் மைன் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் பாஸே பண்ணலையா? ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்டோன் பிக்காக்ஸ் எடுத்துட்டேன்னா பக்கத்துலேயே தான் கோலும் பார்த்தேன். அதையும் சேர்த்தே மைன் பண்ணிப்போம். கோல் எதுக்குன்னா நம்ம மைனிங் போவோம். இந்த கேமில் வந்து மாப்ஸ் இருக்கும். ஹோஸ்டல் மாப்ஸும் இருக்கும் அண்ட் பாசிவ் மாப்ஸும் இருக்கும். ஹோஸ்டல் மாப்ஸும் இருக்கும். அதுக்கப்புறம் இருங்க இஎக்ஸ்பி தான் இந்த கேம்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை பற்றி நான் இன்னும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். இந்த கேமில் இஎக்ஸ்பின்னு நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன க்ரீன் டாட்ஸ் கிடைக்கும். அந்த டாட்ஸ் எதுக்காக கலெக்ட் பண்ணுவோம்னா என்சாண்ட் பண்ணணும். நம்ம டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸை என்சாண்ட் பண்ணணுன்னா நம்ம வந்து இஎக்ஸ்பி யூஸ் பண்ணுவோம். இஎக்ஸ்பி வந்து நீங்கள் சப்போஸ் மைன் பண்ணும்போது, கோல் மைன் பண்ணும்போது வரும் அண்ட் சில ஓர்ஸ் எல்லாம் மைன் பண்ணும்போது கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் மாப்ஸை கில் பண்ணாலும் கிடைக்கும். ஓகே, முதல்ல நம்ம டார்ச் பண்ணிக்கலாம். டார்ச் பிரைட்னஸ் எனக்கு என்னவோ செட் ஆகலை. டார்ச் நல்லா பிரைட்டாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். இருங்க, இதை மைன் பண்ணிக்கலாம். இதை மைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம மேலே போகலாம். ஏதோ ஒன்று மறந்துட்டேன். கிராஃப்டிங் டேபிள் எடுக்கலைன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதோ தான் இருக்குது. இதையும் அப்படியே கையோடையே எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மேலே போயிடலாம். ஓகே, நம்மளோட ஐயோ எனக்கு என்னவோ ஷேடர் ஒரு மாதிரி இந்த ஷேடர் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஓகே, ஆனால் அந்த வியூவிலேருந்து பார்த்தப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னவோ ஷேடர் செட் ஆகலை. அடுத்த கேம்லேருந்து நம்ம வேறு ஏதாச்சும் ஷேடர் ட்ரை பண்ணுவோம் புதுசாக. பம்ப்கின். ஓகே, இந்த பம்ப்கினுடைய கான்செப்ட் சொல்லிடுறேன். பம்ப்கின் இருந்துச்சுன்னா லக் படி
27% வந்து பக்கத்துலேயே வில்லேஜ் இருக்கும். ஓகே. அந்த பம்ப்கின் டைரக்ஷன் நான் பார்த்துட்டேன். இந்த டைரக்ஷனில் தான் காட்டுனுச்சு. எனக்கு ஒரு நம்பிக்கை பம்ப்கினோடைய அந்த பம்ப்கினுக்கு மேலே இருக்கிற அந்த ஸ்டெம் காட்டுற டைரக்ஷனில் போனால் கரெக்டாக போகலாம். ஓகே. இப்போ வந்து நான் கொஞ்சம் தூரம் வந்திருக்கேன். இதே டைலாக் தான் ஃபுல்லாக கிளிப்பிங்கும் சொல்லிட்டுருக்கேன். போர் அடிக்குது. ஆ ஒரு கண்டென்ட் இருக்கா? மாடு எந்த டைரக்ஷனில் வில்லேஜ் இருக்கு? மாடு உன்னை நம்பி போகிறேன். ஹுய் அது இல்லை 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 அது வில்லேஜாக இருக்க முடியும். மாடு பரவாயில்ல, கவு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. சரி, கவு சப்போர்ட் பண்ணிச்சு, நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைக், சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் ஷேர் பண்ணி விடுங்க. வியூஸ் இருந்தால் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவேன். ஓகே. இப்போ இந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்னோவி டைகா எனக்கு பிடிக்காத ஒரு வில்லேஜ். பட் எனக்கு கிடச்சதை வச்சே நான் வந்து சந்தோஷமாக இருந்தேன். இப்போ முதல்ல ரீஸ்பான் செட் பண்ணோம். ஓகே. கிட்டத்தட்ட நைட் ஆக போகுதுன்னு தான் நினைக்கிறேன். லைட்டாக ஒரு மாதிரி இருக்கே. சரி இருங்க, வேறு ஏதாச்சும் ஒரு பேஸ் இது கரெக்டாக இருக்கும். ஓகே. இந்த பெட்டில் ரீஸ்பான் செட் பண்ணிப்போம். ஓகே. இப்போ வந்து இந்த ஸ்டார்ஸை உடச்சிட்டு நம்மளுடைய கிராஃப்டிங் டேபிளையும் அதுக்கப்புறம் இதையும் வச்சுப்போம். முதல்ல டோர் சாத்து. முதல்ல கிராஃப்டிங் டேபிளை வெளியிடு. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த ஸ்டார் கேஸ் இருக்குல்ல பக்கத்தில், திருப்ப வர முடியல, கண்ட்ரோல் ஹார்டாக இருக்குது. முதல்ல செட்டிங்ஸில் போய் ரெசல்யூஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். 33. இது கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரீயாக இருக்குது எனக்கு மூமெண்ட். ஓகே. ரீஸ்பான். ஓகே. தூங்கியாச்சா? சரி, நம்ம வந்து தூங்கிட்டு ஓகே. இது வந்து ஒரு சின்ன பக் தான், என்னுடைய ஷேடரில் இருக்கிற பக்கு. அது ஒன்றும் இல்லை, அது வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளியர் பண்ணிடுவேன். இப்போ வந்து ரெசல்யூஷனை லைட்டாக ஏற்றிட்டு லைட்டாக அதிகமாக்கிட்டு கம்மி பண்ணோம். கீழே போயிட்டு ரெசல்யூஷன் 50, 33. அவ்வளோதான், பக் கிளியர் ஆயிடுச்சு. ஓகே. எனக்கு இந்த ஷேடர் அவ்வளோவா பிடிக்கல. பரவாயில்ல, இது நல்லாயிருக்கு, பார்க்க நல்லாயிருக்கு. ஓகே. என் வீடு நான் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஸ்டார்ஸ் முதல்ல எடுத்துப்போம். இதை எடுத்துகிட்டு கிராஃப்டிங் டேபிளையும் ஃபர்னஸையும் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணோம். இது வேறு ஸ்டக் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சில மொபைல்ஸ்க்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகும் இந்த ஷேடர். நீங்கள் மற்ற சில மொபைல்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப லேக் அடிக்கும். என் மொபைலில் லேக் அடிக்கிறத விட பயங்கரமாக லேக் அடிக்கும். ஓகே. முதல்ல இந்த ஸ்டார்ஸ் எடுத்து எங்கே வைக்கலாம்? அங்கே இந்த எட்ஜில் வச்சுக்கலாம். ஓகே. இங்கே ஒன்று வைக்கணும், இங்கே ஒன்று வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஸ்டார்ஸ் எடுத்து இங்கே வச்சாச்சு. இப்போ வந்து நம்மளுடைய பேஸ் தானே ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு செஸ்ட்டு தேவைப்படுது எனக்கு லூட் வைக்கிறதுக்கு. அதனால் நான் ஒரு செஸ்ட்டு மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த செஸ்ட் எடுத்து எங்கே வைக்கிறது? சரி, அப்படியே ஃபர்னஸ் மேலே வைப்போமா? ஃபர்னஸ் மேலே வச்சுருவோம். இப்போ இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கிற லூட்டெல்லாம் போட்டு ஏதாச்சும் கேவ் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த கேவை லூட் பண்ண போகலாம். எனக்கு தெரிஞ்ச ஸ்வாடு வேணும், பிக்காக்ஸ் வேணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்ச் நம்ம பண்ணணும். இதை எடுத்து உள்ளே வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து டார்ச் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல ஸ்டிக் எடுத்துப்போம். பிளாங்க்ஸ் ஸ்டிக்கு 10 ஸ்டிக்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. 17 கோல் இருக்குது. அப்படின்னா பேலன்ஸ் 7 கோல் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே. எடுத்தாச்சா? இப்போ வந்து பேலன்ஸ் இருக்கிற கோலை போட்டு டார்ச் எடுத்துகிட்டு இப்போ மைனுக்கு கிளம்பலாமா? ஓகே. நம்ம முதல்ல பகலாக தான் இருக்குது. இப்போ கிளம்பலாம். டோரை சாத்தணுமா? டோரை சாத்திட்டு போகலாமா? இல்லை, இன்னும் பகலாக தான் இருக்குது, நம்ம அப்புறம் சாத்திக்கலாம். ஓகே. இந்த இடத்துல ஏதாச்சும் கேவ் இருக்கா என்ன? நான் தான் ஜம்ப் பண்ணேண்ணா. ஓகே. இந்த இடத்துல ஏதாச்சும் கேவ் இருந்துச்சுன்னா அந்த கேவை லூட் பண்ண போகலாம். ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. இந்நேரத்துக்கு மட்டும் விழுந்திருந்தேன், அவ்வளோதான், கதை காலியாக இருக்கும். ஓகே. இது கேவான்னு எனக்கு தெரியல, பட் லூட் இருக்கும். ஒரு வேளை இது வாட்டர் கேவாக இருக்குமோ? இங்கே கொஞ்சம் கோல் இருக்குது, வேணால் நம்ம அந்த கோலை மட்டும் மைண்ட் பண்ணிக்கலாம். சரி, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். நான் எந்த வேர்ஷனில் வந்திருக்கேன் முதல்ல? அதுவே எனக்கு மறந்துடுச்சு. வேர்ஷன் தெரியல எனக்கு. சரி, இது கேவ் இல்லை, நம்ம அப்படியே போவோம்.
நான் அடுத்த கேம் வேர்ஷன் கண்டுபிடிச்சிட்டேன்னு தான் நினைக்கிறேன். இந்த வேர்ஷன் வந்து 12.16லேருந்து 23க்குள்ளே இருக்கணும். எனக்கு காப்பர் இருக்குல்ல, இந்த வேர்ஷனில் ஸ்பியரும் கிடையாது அப்படின்னா 100% சொல்கிறேன். 12.16லேருந்து 23க்குள்ளே தான் இருக்கணும். இது கேவ் தான். ஓகே, இங்கே லூட்டு பண்ணுவோம். இந்த கண்ட்ரோல்ஸ் இருக்கிறதுனால கண்ட்ரோல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, அங்கே ஸ்கெலிட்டன் இருக்கான். அப்பா, ஹெட்ஷாட்டு. கொஞ்சம் நம்ம ஹைட் பண்ணிப்போம். ஓகே, திரும்ப வரான். இன்னும் எத்தனை பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது? ஓகே, சார்ஜ் இருக்குது. அது சார்ஜெலாம் ஒரு கவலையும் இல்லை. சரி, ஸ்கெலிட்டன் இங்கே இருக்கான். அவனை அப்படியே கூப்பிட்டு அவனை கில் பண்ணிட்டு நம்ம வந்து கேவல் லூட் அடிக்க போயிடலாம். ஓகே ஓகே ஓகே, பார்த்துட்டான். சரி, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான். நம்ம போய் வேறு எங்கேயாச்சும் வில்லேஜில் இருக்கிற ஹவுசஸை லூட் அடிச்சிட்டோமான்னு பார்க்கலாம். ஓகே, பரவாயில்ல. எனக்கு இந்த கிராஃபிக்ஸ் மைன்கிராஃப்ட் கிராஃபிக்ஸு அளவுக்கு இல்லைனாலும் இந்த கிராஃபிக்ஸ் நல்லா தான் இருக்குது. சரி, நம்ம என்ன பண்ணலாம்? வாவ், நல்லா இருக்குல்ல? அந்த ரிஃப்ளெக்ஷன், ஷேடோஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. சரி, நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே வேறு ஏதாச்சும் கேவ் கிடைக்குதா செக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வில்லேஜில் இருக்கிற ஹவுசஸை லூட் அடிக்கலாம். ஓகே, நான் ரொம்ப நேரம் தேடி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு கேவே கிடைக்கல. சரி, அயன் கோலம் வந்து கில் பண்ணி இவங்கிட்டேருந்து கொஞ்சம் அயன் எடுக்கலான்னு வந்துட்டேன். பட் கோலம் இல்லைன்னா நம்ம வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது தான். பரவாயில்ல. ஓகே, இவனை அடிக்கிறதுக்கு மொத்தமாக 3 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நீங்கள் வந்து 3 ஸ்டெப் ஹைட்டு போய்ட்டோம். ஐயோ, அவன் ஜம்ப் பண்ண மாட்டான். இவனை அடிக்கிறதுக்கு 3 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நீங்கள் 3 ஸ்டெப் ஹைட்டு போயிட்டு அவனை அடிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போ நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன் பாருங்கள், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அயன் கோலம் வந்து ஒரு இடத்துல ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடிக்கலாம். இது வந்து பேசிக் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நான் வந்து ஸ்ட்ராட்டஜி நம்பர் 2 யூஸ் பண்ண போகிறேன். பார்த்துக்கோங்க. இருங்க, இது வேஸ்ட்டு தான். அவன் எப்படியோ விழ போகிறதில்ல. பரவாயில்ல, நம்ம சும்மா அதில் ஹோல் போட்டு வச்சுப்போம். இப்போது இதுதான் ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1. இருங்க, கரெக்டாக எய்ம் வச்சு தான் அடிக்கணும். டபுள் ஹிட்டு. இதே மாதிரி ஒரு டேமேஜ் விழுந்துருச்சு அவனுக்கு. ஓகே, நான் வந்து டேர்ன் பண்ணிக்கிறேன். திடீர்னு அதை ரெண்டாக போய் முடிஞ்சிச்சு, நான் என்ன பண்ணுறது? ஓகே, இப்போது திரும்ப டபுள் ஹிட்டு. ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலி ஹார்டாக இருக்கும். என் ஷேடர் எனக்கு சப்போர்ட் பண்ணல, அவ்வளோதான். சொன்னல ஷேடர் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஓகே, பரவாயில்ல. நம்ம ரிட்டன் வந்து லூட்டை கலெக்ட் பண்ணிட்டு அவன் கதையே முடிச்சிடலாம். கவலையே இல்லை. ஆனால் நான் ரிவெஞ்ச் எடுக்காமல் விட மாட்டேன். இந்த வழி தான். என் ஷேடர், ஐயோ என்னால் முடியல, ரொம்ப ஸ்டக் ஆகுது எனக்கு. போச்சு, அவ்வளோதான். ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கா. இதை சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். அயன் கோலம் வந்து வில்லேஜை தாண்டி வந்துட்டானா ஒரு மாதிரி அவன் மேட்னஸோடைய உச்சத்துக்கே போயிடுவான். இவன் அடிக்க வரானோன்னு நினச்சிட்டேன் ஒரு செகண்டில். சரி, இவன் கதையையும் இப்போ முடிக்க ட்ரை பண்ணலாம். ஒரு ஹிட்டு, அடுத்து 2வது ஹிட்டு, 3. ஐயோ, ஷேடரா? நம்ம ஷேடர் யூஸ் பண்ணிட்டு விளையாண்டா கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கும். என்ன ஒரு பிரச்சனைனா, ஷேடர் யூஸ் பண்ணிட்டு விளையாடும்போது ரொம்ப டஃப்பாக இருக்குது கண்ட்ரோல்ஸ். என்னால் சீரியஸாக முடியல. சரி, இப்படியே புலம்பிட்டு இருக்கிறத விட்டு நம்ம அவனுடைய கதையை முடிக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போ வேறு நைட் ஆக போகுது. நைட்டில் வந்து ஜாம்பிஸ் ஸ்பான் ஆகும். ஜாம்பிஸ் மட்டும் இல்லை, க்ரீப்பர்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயம் வந்துடும் பிகினர் பிளேயர்ஸ்க்கு. எனக்கு வருமானு சொன்னீங்கன்னா தெரியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு சேனல் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அதில் சரியாக சப்போர்ட்ஸ் வரலன்னு சொல்லிட்டு அதில் வந்து கொஞ்சம் படிக்கிற வேலையே இருந்துச்சா, அதனால் சேனல் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இவன் கதையை முடிக்கலாம், ட்ரை பண்ணலாம். ஐயோ, போச்சு. இதான் சொன்னல, ஷேடர் வேறு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது எனக்கு. சரி, திரும்ப ஒரு ட்ரை போடுவோம். ஓகே, மாதிரி ட்ரை மேலே ட்ரை போட்டு இன்றைக்கி அயன் கோலம் கில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லூட்டை கலெக்ட் பண்ணிட்டு இன்றைக்கி டேவா அதோட முடிச்சுக்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி வீடியோ வந்து டியூரேஷன் வந்து 20 மினிட்ஸ் போயிடுச்சு. டைமும் இல்லை எனக்கு. ஆல்ரெடி இது கிட்டத்தட்ட ஒரு 40 ஓகே 18 மினிட்ஸ் போயிருக்கு.
ஆனால் யாரும் கவலைப்படாதீங்க. நான் உங்களை ரொம்ப நேரம்லாம் பார்க்க விட மாட்டேன். நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி போடுற வீடியோவை. ஒரு 1.2 ஓகே அயன் கோலம் நம்ம டிஃபீட் பண்ணியாச்சு. வேணா நம்ம வந்து இந்த நைட் சர்வை பண்ணி பார்க்கலாமா? சரி சர்வை பண்ணி பார்க்கலாம். முதல்ல லூட் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துடலாம். ஏதோ நீ என் கையில் குறையுது தெரியல. பட் ஓ இதுவா? இது வந்து கேவே கிடையாது. சரி நம்ம சுற்றிட்டு தான் போகணும் போல இருக்கு. ஓகே இந்த வழி தான். ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு கிடைச்ச லூட்டை மட்டும் எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். ஓ இந்த சைடு இருக்கா? இந்த ஷேடர் பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். எதில் டவுன்லோட் பண்ணணுன்னு கூட சொல்கிறேன். மைன்கிராஃப்ட் குவாலிட்டிக்கு இது நல்லா தான் இருக்குது. சரி செஸ்ட்டுக்குள்ளே வச்சுட்டு இன்றைக்கி நைட் சர்வை பண்ண ட்ரை பண்ணலாம். எனக்கு வேறு எக்யூப்மெண்ட் இல்லை. இது ஹார்ட் மோட் வேறு, அதனால தான் யோசிச்சுட்ருக்கேன். சரி பரவாயில்ல. நம்ம சும்மா இந்த நைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அங்கே பாருங்கள், இதுதான் நான் சொன்ன க்ரீப்பர். சரி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாமா? ஓகே அது லோனஸ் ஆரோ. ஓ ஸ்ட்ரே. ஓகே ஓகே ஒரு கவலையும் இல்லை. இந்த வீடியோவை இதோட முடிச்சுப்போ. டே சொல்லு.